ஆனா கர்னல் ரோசம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேத்தையும் அட்டாக் பண்ண சொல்றாங்க. 2 பேரும் ஏலியனா தானே இருக்காங்க. அதனால அட்டாக் பண்ண சொல்றாங்க. அப்ப பென் ஐயோ! உட்டா இவங்க சமாதி ஆக்கிருவாங்க போல இருக்கே. எப்படியாச்சும் இங்க தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கிராண்ட்பா சொல்றாரு, "குவெண்டலின் உன்ட்ட ஒண்ணு சொல்லணும். ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் என்னன்னா, உன்னோட கசின் வந்து என்னோட ஒரே ஒரு பேர பையனா இருக்கறனால தான். அதனால தான் நான் இந்த ஒரு விஷயத்த செய்யலாம்னு துணிஞ்சிட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஸ்மோக் ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா வீசிடுறாரு. அப்ப கர்னல் ரோசம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து வெடிக்குது. வெடிக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லா பக்கம் ஸ்மோக்கா மாறிடுச்சு. அவங்க ஸ்மோக் ஸ்கிரீன்றத கண்டுபிடிச்சுட்டாங்க. அது ஸ்மோக் ஸ்கிரீனா இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. அப்ப கர்னல் ரோசம் சொல்றாரு, "யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. அது யாருன்னு தான் தெரியலன்னு" சொல்லிட்டு இருக்காரு. இந்த டிஸ்ட்ரக்ஷன் மூலமா நம்ம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் தள்ளி போயிரலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ரஷ் பேக்கெட்னால ரொம்ப வேகமாவும் போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்களால நம்ம ட்ராக் கூட பண்ண முடியாதுன்னு நம்ம கிராண்ட்பா சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பென் என்னமோ சொல்றீங்க ஆனா ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். அதுவே போதும் அப்படின்றாங்க. நம்ம கிராண்ட்பா வந்து பென் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஃபோரம்ஸா மாறின பென் வந்து பாத்தீங்கன்னா, நீ பாக்காதீங்க நானே ஏற்கனவே பயத்துல அல்லாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு ஃபோரம்ஸா மாறின பென் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிராரு. குவென் சொல்றாங்க என்னடா சம்மர் வெகேஷன் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கிராண்ட்பா சொல்றாரு, நீ பயப்படாத குவென், இந்த சம்மர் வெகேஷனே இப்பதான் தொடங்கி இருக்கு. எல்லாம் நல்லா தான் முடியும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஆர்மி பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய இடத்துல தேடி பார்த்தாங்க. அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருந்து எல்லா சர்வேலன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிருச்சு. அதெல்லாம் எப்படி ஆஃப் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சர்வேலன்ஸ் சிஸ்டம் ரெடி பண்றதுக்கு ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கர்னல் ரோசம் சரி வர சொல்லு அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்னல் ரோசம் சொல்றாரு, யாரோ ஒருத்தர் கரெக்டா பிளான் பண்ணிட்டு வந்து செஞ்சிருக்காங்க. அவங்கள ட்ராக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு திறமையா பிளான் போட்டிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம இந்த இடத்துல தோத்தும் போகல. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. போனவன் கிஃப்ட்டை விட்டுட்டு தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரமா கிளீனிங் யூனிட்டை கூப்பிட்டு இந்த ஸ்பெசிமன் எடுத்துட்டு போக சொல்லுங்க அப்படின்றாரு. இது மூலமா நமக்கு ஏகப்பட்ட பிசிக்கல் எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருக்காரு. மனித இடத்துல இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் உள்நுழையிறது நம்மளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ல நம்ம வில்காக்ஸோட ஷிப்பை தான் காமிக்கிறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹால்வைட் அலர்ட் வருது. என்ன பிரச்சனைனா அங்க கிராப் வந்து தோத்துட்டான்ற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்துருச்சு. அவர் சுத்தமா தோத்து போயிட்டாரு. அவர் பயோ சிக்னல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம வில்காக்ஸை காமிக்கிறாங்க. அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வில்காக்ஸ் சொல்றாரு, கிராபே தோக்கடிக்கிற அளவுக்கு அங்க ஒருத்தர் இருக்கானா அவனை நான் சந்திச்சே ஆகணும் அப்படின்றாரு. நான் இந்த மனித இனத்தை பத்தி ரொம்ப குறைவா எடை போட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் நான் அந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும். கவலைப்படாதீங்க பூமி வாசிகளே, நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்றாரு. அப்படியே இந்த இஷ்யூ முடியுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு கேரக்டர் வர போறாரு. வேற யாரும் இல்ல, ஜாம்போசோ தான். அவர் வந்து என்னென்ன சேட்டை பண்றாருன்றத வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இஷ்யூ வந்தா தான் தெரியும். அடுத்த இஷ்யூ ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் வருது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.